அன்பார்ந்த டிவிகே தொண்டர்களுக்கு உலகத் தமிழரின் திறந்த மடல் வணக்கம். முதலில் ஒன்றை தெளிவாகச் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் தலைவர் அல்லது நீங்கள் அவரை எப்படி உயர்த்தி பிடித்தாலும் அவர் எங்கள் தலைவர் போல் அல்ல. திரையில் நடித்தவன் மக்களை ரசிக்க வைத்திருக்கலாம், பணம் சேர்த்திருக்கலாம், புகழ் பெற்றிருக்கலாம். ஆனால் அதுவே தலைமை அல்ல, அதுவே அரசியல் அல்ல. எங்கள் தலைவர் 16 வயதில் இன விடுதலை உணர்வுடன் தன் குடும்பத்தை பிரிந்து 35 ஆண்டுகள் தமிழினத்தின் விடுதலைக்காக களத்தில் நின்றவர். பேசி புகழ் தேடியவர் அல்ல, போராடி வரலாறு எழுதியவர். அவரை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை, ஏனெனில் உங்கள் வளர்ப்பு அப்படிப்பட்டது. திரையில் உருவாக்கப்பட்ட போலி பிம்பங்களே உங்கள் கண்களை நிரப்பி வைத்திருக்கின்றன. திரையில் நடித்தவனே தலைவன் என்று நம்புகிறவர்களுக்கு தரையில் தமிழினம் பெற்ற தலை சிறந்த தலைமை புரியாது. அதை புரிந்து கொள்ள மனதைரியம் வேண்டும், அற வரலாறு வேண்டும். நீங்கள் அரசியல் செய்கிறோம் என்று நினைப்பது உண்மையில் அரசியல் அல்ல, ஒழுக்கமில்லாத அரசியல். அது தமிழகத்துக்கு கிடைத்த சாபம். அறம் சார்ந்த அரசியலுக்கு வருவோம் என்று சொல்லி அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்க முடியாத ஒருவன் நாட்டை நல்வழிப்படுத்துவான் என்று நம்புகிற நீங்கள் படித்திருந்தாலும் அறியாமையிலேயே இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களை தற்குறிகள் என்று சொல்கின்றார்கள். தமிழர்கள் வரலாற்றில் நாங்கள் போற்றும் தலைவர்களை மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்த முயன்றால் அதற்கு உலகத் தமிழினம் மௌனமாக இருக்காது. இது மிரட்டல் அல்ல, இது எச்சரிக்கை, வரலாறு சொல்லும் எச்சரிக்கை. ஒரு சித்தாந்தத்தை இன்னொரு உயர்ந்த சித்தாந்தத்தால் தான் எதிர்கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு அகந்தை, அறியாமை, பொய் பிரச்சாரம் இவையே அரசியல் என்று நினைத்தால் அது தமிழினத்துக்கு கிடைக்கும் பெரும் சாபம். உலகத் தமிழர்களே, சிந்தியுங்கள். இந்த கூட்டம் அரசியல் செய்வது நம் இனத்துக்கு செய்யும் துரோகம் அல்லவா? எங்கள் அரசியல் எதிர்காலத்தை இவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்கப் போகிறோமா? தமிழ் வாழ்க, தமிழினம் மேலோங்க வாழ்க, அறம் வெல்லட்டும். வரலாறு மீண்டும் தவறாக எழுதப்பட உலகத் தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது. கரிகாலன்